ஹலோ, நீங்க ஒரு ஸ்கூலோட ஐடி அட்மினா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு காமன் சினாரியோ, ஃபோன்ல இன்டர்நெட் சூப்பரா ஒர்க் ஆகுது, ஆனா பிசில மட்டும் கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளம எப்படி ஒண்ணுமே ரீஸ்டார்ட் பண்ணாம சரியா 10 செகண்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சீனை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, ரைட்? உங்க போன்ல வைஃபைல ஃபுல் சிக்னல் காட்டும். ஆனா கம்ப்யூட்டர்ல அந்த நெட்வொர்க் ஐக்கன் மேல ஒரு சின்ன yellow ட்ரையாங்கிள். பார்த்தாலே டென்ஷன் ஆகும். ரொம்ப அனாயிங்கா இருக்கும்ல? இப்போ இந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கம்ப்யூட்டர் லேப்ல 30 பிசி இருக்கு. 29 பிசில இன்டர்நெட் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஆனா ஒரே ஒரு பிசில மட்டும் இன்டர்நெட் இல்ல. டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களையே பார்க்கறாங்க. இப்ப போய் மெயின் ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணா மொத்த லேபும் ஆஃப்லைன் ஆயிடும். சோ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? கவலைப்படாதீங்க. ரவுட்டரோ பிசியோ எதையுமே ரீஸ்டார்ட் பண்ணாம சரியா 10 செகண்ட்ஸ்ல இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண ஒரு ஹேக்கர் ஃபிக்ஸ் இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் முன்னாடி நீங்க ஒரு டெக் விசர்ட் மாதிரி தெரிவீங்க. ஓகே, சோ இது ரொம்ப சிம்பிளான 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் யானி சிஎம்டியை அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்ல ஓபன் பண்ணிக்கணும். அப்பதான் நெட்வொர்க் செட்டிங்ஸை மாத்துறதுக்கான பெர்மிஷன் இருக்கும். ஸ்டெப் 1, அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பழைய ப்ராப்ளமான ஐபி அட்ரஸை ரிலீஸ் பண்ணணும். ஸ்டெப் 2, ரவுட்டர் கிட்ட இருந்து ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஐபி அட்ரஸை ரினியூ பண்ணி வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சிஎம்டில ipconfig/release இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரியே டைப் பண்ணி ஒரு என்டர் தருங்க. இதோட மீனிங் என்னன்னா, ஹே கம்ப்யூட்டர், நீ யூஸ் பண்ற இந்த ஐபி அட்ரஸ் சரியில்லை, அதை உடனே விட்டுடுன்னு சொல்றது தான். இன்டர்நெட் ஒரு செகண்ட்க்கு கட் ஆகும், பட் நோ ப்ராப்ளம். அடுத்த கமாண்ட் ipconfig/renew. இதையும் டைப் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணுங்க. இந்த கமாண்ட் என்ன பண்ணுனா, உங்க கம்ப்யூட்டரை ஃபோர்ஸ் பண்ணி ரவுட்டர் கிட்ட போய் எனக்கு கரெக்டா வேலை செய்யற மாதிரி ஒரு புது ஐபி அட்ரஸ் கொடு அனு கேட்க வைக்கும். அண்ட் கெஸ் வாட், இது ஒர்க் ஆகும். பாத்தீங்களா? ஜஸ்ட் லைக் தட். சரியா 10 செகண்ட்ஸ்ல அந்த yellow ட்ரையாங்கிள் மறைஞ்சிடும். இன்டர்நெட் கனெக்ஷன் திரும்ப வந்துடும். அந்த கிளாஸ்லயே நீங்க ஒரு டெக் ஹீரோ ஆயிடுவீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த சிம்பிள் ட்ரிக் உங்க டைமை சேவ் பண்ணும், கான்ஃபிடன்ஸையும் பில்ட் பண்ணும். ரைட், இப்போ ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா எப்பவுமே ஹவு கூட வை யானி எதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நீங்க ஒரு ரியல் எக்ஸ்பர்ட்டா ஆக முடியும். வாங்க இந்த ஃபிக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை இப்ப பார்ப்போம். இந்த ப்ராப்ளமோட அஃபிஷியல் பேரு தான் ஐபி அட்ரஸ் கான்ஃப்ளிக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே நெட்வொர்க்ல இருக்கிற 2 டிவைஸ்க்கு தெரியாம ஒரே ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிச்சு. ஒரு வீட்டுக்கு 2 அட்ரஸ் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சா எப்படி ஒரு குழப்பம் வருமோ, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இதுவும். இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? ஒரு சினிமா தியேட்டரை நினைச்சுக்கோங்க. ஒரு நல்ல நெட்வொர்க்ல ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு தனி ஐபி அட்ரஸ் இருக்கும். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி சீட் டிக்கெட் இருக்கிற மாதிரி. ஆனா ஐபி கான்ஃப்ளிக்ட்னா என்ன தெரியுமா? 2 டிவைஸ் ஒரே ஐபி அட்ரஸ்க்காக சண்டை போடுது. இத பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே சீட் நம்பர் டிக்கெட்டை வச்சுட்டு சண்டை போடுறாங்கல்ல. எக்ஸாக்ட்லி இதுதான் ஐபி கான்ஃப்ளிக்ட். சோ நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ புரியுதா? நீங்க ipconfig/releaseன்னு டைப் பண்ணும்போது அந்த சண்டைக்கு காரணமான சீட் டிக்கெட்டை கீழே போட்டுறீங்க. அடுத்து ipconfig/renewன்னு டைப் பண்ணும்போது நீங்க ரவுட்டர் கிட்ட போய் எனக்கு யாரும் இல்லாத ஒரு புது காலியான சீட் கோடு அப்படின்னு வாங்குறீங்க. அவ்வளோ சிம்பிள் தான் விஷயம். இந்த மாதிரி சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ட்ரிக்ஸ் கத்துக்கிறது மூலமா நீங்க உங்க ஸ்கூல்லே ஒரு ரியல் நெட்வொர்க் விசிட் ஆகிடலாம். இன்னும் நிறைய கத்துக்கிற இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? அப்போ அடுத்த ஸ்லைட பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் ஐடி சப்போர்ட் ட்ரிக்ஸ் கத்துக்க விரும்புறீங்களா? அப்போ எங்களை support@c3itexperts.comல தொடர்பு கொள்ளுங்க, அல்லது +91 88 258 22029 எங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் இலவச டெக் ட்ரைனிங் வெபினார்ஸ் நடத்துறோம். ஜாயின் பண்ணுங்க, கத்துக்கோங்க.